140க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் வந்து கடந்த 11 வருஷத்துல நடந்திருக்கிறதா நமக்கு வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குது. ஆனா இது வரைக்கும் ஒரே ஒரு பேப்பர் லீக் விஷயத்துல மட்டும் தான் வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்குது. இதுல சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி வந்து 4க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ல சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறாரு. ஆனா இப்ப வரைக்கும் அவர் வந்து தண்டிக்கப்படாம ஃப்ரீயா தான் இந்த நாட்டுல வந்து உலா வந்துகிட்டு இருக்காரு. அதிகமா இந்த பேப்பர் லீக்ஸ் ரிப்போர்ட் ஆன ஸ்டேட்ஸோட பட்டியல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெரும்பான்மையா என்டிஏ, அதாவது பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல தான் இது மாதிரியான கேசஸ் அதிகமா ரிப்போர்ட் ஆயிருக்குது. போராடக்கூடிய மாணவர்களை பார்த்து டெரரிஸ்ட்னு சொல்றாரு. இவங்க வந்து டெரரிஸ்டோட பி டீம்னு சொல்றாரு. திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், இப்ப தாவேகா நாங்க தான் மாற்றம்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுடைய ஆட்சியிலுமே வந்து நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடினா போலீஸ் வந்து அடிக்குது. உங்களுடைய போராட்டத்துக்கான நோக்கம் என்ன? நம்ம இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய மாணவர் சங்கம், அதே போல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அதே போல NFIW, ஐத்வா போன்ற மாதர் அமைப்புகள், இவங்க எல்லாருமே இணைஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்து போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். இந்த அமைப்புகள் மட்டும் இல்ல, இதே போல நீட் தேர்வுக்கு எதிராக இந்த சிமிலர் டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிற மாணவர் அமைப்புகளையும் இணைத்து கொண்டு இந்த போராட்டத்தை வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து முன்னெடுத்திருக்கோம். இப்ப நீட் எக்ஸாமே முடிஞ்ச இந்த பின்னணியில இப்ப ஏன் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது இதோட முடியறது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து மே 3ஆம் தேதி வந்து எக்ஸாம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணி நடத்தினாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர். சோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, இது நாடு முழுக்க பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தின உடனே திரும்ப நாங்க இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரீ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்காங்கன்ற அந்த உண்மை நிலவரமே இப்ப வரைக்கும் அரசாங்கம் வந்து வெளியிடல. அதை வெளியிட சொல்லி நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில சென்டர்ஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ணவங்களே வந்து ஒரு 1700க்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு எழுத வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரிய வருது. அதே போல NTA வெளியிட்டு இருக்கக்கூடிய அபிஷியலான அறிக்கையிலுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 22 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தாங்க. அப்ப 2 லட்சம் மாணவர்கள் மிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்களா இப்படின்ற ஒரு क्वेश्चन நமக்கு வருதுங்கிற பின்னணியில எவ்வளவு அட்டெண்டன்ஸ் ஷீட் என்ன வந்திருக்கு அப்படிங்கறத அவங்க வெளியிடணும். அதே போல இந்த ரீ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அவங்களோட உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே 4 பேர். அப்போ இப்படி ஸ்டூடெண்ட் சூசைட்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கிற பின்னணியில ஒரு கல்வி கத்துக்கிறதுக்காகவே ஒரு தகுதிங்கிறது தேவையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு படிப்பை எப்போ கற்றுக்க முடியும்னா, அதுக்குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் கற்றுக்க முடியும். என்ட்ராவதுக்கே ஒரு தகுதி வேணும்ன்றாங்க. அதே போல் நீட் கொண்டு வரும்போது டொனேஷன்ஸை ஒழிப்போம், அதுதான் எங்களோட மேஜரான ஒரு விஷயம்னு சொன்னாங்க. ஆனால் நீட் வந்ததுக்கப்புறம் டொனேஷன்லாம் ஒழிஞ்சிருச்சான்ற கேள்வி நம்ம முன் வச்சோம்னா நிச்சயமாக கிடையாது. அது இன்னும் அதிகரிச்சிருக்கிறதா நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ இது வந்து கோச்சிங் சென்டர்ஸ் அதிகரிக்கிறது, கார்பரேட்டுக்கான பிஸ்னஸ்க்கான ஒரு வாய்ப்பை இந்தியாவில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை தான் ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கிறதே தவிர, இதனால ஸ்டூடெண்ட் சொசைட்டிக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாதுங்கிற ஒரு கருத்தை வந்து அடுத்த நிறுத்தமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கிட்டத்தட்ட வந்து 140க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் வந்து கடந்த 11 வருஷத்தில் நடந்திருக்கிறதா நமக்கு வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு பேப்பர் லீக் விஷயத்தில் மட்டும்தான் வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்குது. அப்போ மீதி இவ்வளோ பேப்பர் லீக் நடந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கான தீர்வு என்ன? சிபிஐ வந்து இப்போ 18வது கேஸ் வந்து இந்த பேப்பர் லீக் சம்மந்தமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போது இந்த 18 வழக்கில் என்ன தீர்ப்பு, என்ன கன்விக்ஷன் வந்தது, என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது? அப்போது சிபிஐ வந்து குறிப்பாக சிபிஐக்கு மாற்றப்பட்டால் வந்து கேஸ் வந்து நல்லா டீட்டெயில்டாக அவங்க வந்து அதை போயிட்டு வந்து ஆராய்வாங்க, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க. ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை சிபிஐ வந்து கொடுத்துருக்குது? எப்போ எதுவுமே கிடையாது. குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி வந்து 4க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வந்து தண்டிக்கப்படாமல் ஃப்ரீயாக தான் இந்த நாட்டில் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்காரு. அதிகமாக இந்த பேப்பர் லீக்ஸ் ரிப்போர்ட் ஆன ஸ்டேட்ஸோட பட்டியல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெரும்பான்மையாக NDA, அதாவது பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் தான் இது மாதிரியான கேசஸ் அதிகமாக ரிப்போர்ட் ஆகிருக்குது. அப்போது பிஜேபி ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் இந்த பேப்பர் லீக்குக்கும் சம்பந்தம் இருக்குன்றது ஒரு விஷயம் வந்து இதில் வந்து ரொம்ப தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய அவநம்பிக்கையை இந்த அரசின் மீது ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து கல்வி அமைச்சரும் எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்ல மாட்டாரு. போராடக்கூடிய மாணவர்களை பார்த்து டெரரிஸ்ட்னு சொல்கிறாரு. இவங்க வந்து டெரரிஸ்டோட பி டீம்னு சொல்கிறாரு. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அவர்
இது குறித்து எந்த விதமான வாயுமே திறக்காமல் இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி ஸ்டூடெண்ட் சொசைட்டி என்ன டிமாண்ட் பண்ணுறோன்னு சொன்னால், நீங்கள் எஜுகேஷன் மினிஸ்டராக சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியற்றவர். அதனால் உடனடியாக அவர் பதவி விலகணும். இந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் தேர்வை சரியாக நடத்த முடியலை. எனவே இந்த அமைப்பு உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து நாங்கள் முன் வச்சு இந்த போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணால் என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வந்து அவர் ரிசைன் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அவருடைய வேலை என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு ஒரு தேர்வு நடக்குது, அதில் இப்படியான ஒரு குளறுபடிகள் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கணினிமயமாக்கப்பட்டுருச்சு. இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால், வெளியே இருக்கிற ஒருத்தர் அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அதில் வந்து ஆன்சர்ஸை வந்து ஃபில் பண்ண முடியுன்ற அளவுக்கான டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னும் போது, அப்போ இந்த டெக்னாலஜியில் நம்ம இந்த தேர்வு நடத்துகிறோன்னு சொன்னால் அது எந்த வகையில் நம்பிக்கை உடையதாக இருக்கும்? அதே மாதிரி இதில் வந்து முறைகேடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எந்த விதமான மெக்கானிசம்லாம் வச்சுருக்கோன்றதை தெளிவுபடுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? கல்வி அமைச்சருடைய பொறுப்பு. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கப்புறமா அவர் வாய் திறக்காமல் இருக்கிறாருன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் எப்படிங்க ஒரு கல்வி அமைச்சராக இருக்க முடியும்? அவர் பதவி விலகணுன்றது தான் நம்மளுடைய ஒரே கோரிக்கை. இது இந்த அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர். அவங்களால ஆட்சியமும் ஒழுங்காக நடத்த முடியல, தேர்வையும் ஒழுங்காக நடத்த முடியல. அதனால் இது பிஜேபி அரசுக்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு அசிங்கம் ஒன்றும் புதுசு கிடையாது. கல்வித்துறையிலும் இப்படி மாணவர்களுடைய அவநம்பிக்கையை தான் அவங்க வந்து பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர் பதவி விலகணுன்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. நிச்சயமாக அவர் பதவி விலகினாருன்னு சொன்னால் அடுத்த கட்டமான மாற்றங்கள் என்ன நல்ல மாற்றங்களை முன்னெடுக்கணுன்ற அந்த விஷயத்தையும் சேர்த்து நாங்கள் மாணவர் சமுதாயம் இன்றைக்கு அரசாங்கத்திற்கு சொல்ல தயாராக இருக்கிறோம். நீட் ஸ்கேம் மெயினாக நடக்கிறதுக்காக டெலகிராம் போன்ற மாதிரியான ஆப்கள் எல்லாம் தற்காலிக தடை செய்கிறாங்கல்ல, இதை பற்றின உங்களுடைய கருத்து? அதாவது இது நம்ம ஒரு சர்க்காசமாக தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிடுன்ற மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் வந்து இராணுவ விமானங்களில் வருது. அதே மாதிரி டெலகிராமை வந்து ஒரு 4 நாளைக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே கொஷின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒழுங்காக இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபட்டவங்கள கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்து தப்பு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆனால் அதை இந்த அரசாங்கம் செய்யலை. டெலகிராமை பிளாக் பண்ணிட்டா வந்து இந்த தப்பை வந்து இது பண்ணிடலாம், தடுத்து நிறுத்திடலான்னு நினைக்கிறது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமே தான் தவிர இதில் வந்து சொல்யூஷன் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்கல. நீட் ஸ்கேமு, ஆணவ படுகொலை போன்ற விஷயங்கள்லாம் போன ஆட்சியும் சரி இந்த ஆட்சியும் சரி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக எல்லா ஆட்சியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ தாவேக்கா நாங்கள் தான் மாற்றம்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுடைய ஆட்சியிலையுமே வந்து நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடினா போலீஸ் வந்து அடிக்குது. சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்ந்துட்டே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டம் போடுங்கன்றதை நம்ம கேட்குறோம். அதை கடந்த ஆட்சியில் வந்து அவங்களுக்கு நிறைவேற்றுறதுல பெரிய தயக்கம் இருந்தது. ஐயோ சாதிய சங்கங்கள்லாம் நம்மளை என்ன சொல்லிட போகிறாங்க, சாதி அமைப்புகளுக்கு எதிராக போய் நிற்க போகிறோமான்ற பயம் இருந்தது. அப்போ தாவேக்கா அரசுக்கும் அந்த பயம் இருக்கிறதா? சாதி அமைப்புகளுக்கு பின்னாடி தான் நீங்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கீங்களான்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்க வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தையே மூடி மறைக்க பார்த்தது காவல்துறை. அங்கே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்கள் உடனடியாக களத்துக்கு போய் போராடி அந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவர்களையும் கைது செய்ய தான் துடிக்கிறாங்களே தவிர யார் இந்த சாதி ஆணவ படுகொலையை பண்ணா? இதற்கெல்லாம் யார் தூண்டுதல்? இது ஒரு சொசைட்டியில் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு வயலன்ஸ் நடக்குதுன்னும் போது அதை தடுப்பதற்கு என்ன விதமான முன் நடவடிக்கைகளே அரசு எடுத்ததுங்கிறது தான் இங்கே கேள்வி. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஐயோ அம்மா நடிச்சுக்கிறது வேற, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே வரும் முன் காப்போம்னு என்ன நடவடிக்கை அரசு எடுத்தது, அதுக்கான பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ அந்த வேலைகள்லாம் இன்றைக்கி வந்து காவல்துறை செய்கிறத விட்டுட்டு எங்களை போன்று போராடக்கூடியவர்களை, ஜனநாயக ரீதியான இயக்கங்களை ஒடுக்குவதற்கு தான் இன்றைக்கு காவல்துறை தயாராக இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. தாவேக்கா அரசு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபி ஒன்றிய அரசு, ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இந்திய அரசு, இதை குறித்து உங்களோட பார்வை என்ன? இதை வந்து நீங்கள் விஜய் கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும். ஏன் இப்படி வந்து இந்த மாற்றம், ஏன் இந்த தடுமாற்றம் இருக்குது, என்ன பிரச்சனை, என்ன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தான் வெளிப்படையாக சொல்லணும். அவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒன்றும் பிஜேபியை வந்து பெருசாக விமர்சிக்கலாம் இல்லை, பெரிய இடத்துல விமர்சிக்கலாம் இல்லை, ஒரு சாஃப்ட் டீலிங்லே தான் இருந்தாங்க. இப்போவும் அதை அப்படியே தொடர்றதா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய இது போன்ற அடக்குமுறைகளை, மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறது கிடையாது, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல. அப்போ இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரொபகேண்டாவை மட்டும் பேசிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அமைதியாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் பொருத்தமாக இருக்காது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தக்க பதிலடி நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க. இதே போக்கு தாவேக்கா அரசுக்கு நீடிச்சதுன்னு சொன்னால் நிச்சயமாக இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த மக்கள் வந்து அவங்களோட ஆதரவை அப்படியே வச்சுருப்பாங்க. நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாக மக்கள் வந்து விழித்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு
கொண்டு தான் இருக்கிறாங்க. பெரிய அதிருப்தி அவங்களுக்கு உருவாகிட்டு தான் இருக்குது. நிச்சயமாக அவங்க அவங்களுடைய ஆதரவை மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க அப்படிங்கிறது தான். நீட்காக தொடங்கப்பட்டது தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த பார்ட்டியை பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், அது குறிப்பாக வந்து இந்த மாதிரி நீட்டு அதே போன்ற ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பல பாலிசிஸ்க்கு எதிராக தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி மாநிலங்கள் தான் குரல் கொடுக்கும், போராடும். சவுத்தில் தான் இதுக்கான எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லும்போது நார்த்தில் வந்து இதெல்லாம் அப்படியே ஏற்றுப்பாங்க இப்படியான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது. இப்போ வந்து சிஜேபி அதை எல்லாத்தையுமே உடைச்சிருக்குது. இதுக்கு நம்ம வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிக்கு தான் நம்ம எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர் வந்து இளைஞர்களை பார்த்து நீங்களாம் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்களாம் கரப்பாம்பூச்சி மாதிரி மூட்டை பூச்சி மாதிரி அவர் சொன்னதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் மூமெண்ட்டாக இன்றைக்கி வந்து நார்த்தில் வந்து மாறி இருக்கு. ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட உண்ணாவிரதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அமைப்பினுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய அபிஜித்தும் சரி, அதே போல் இயற்கை ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அங்கே வந்து போராட்டம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் வந்து அங்கேயுமே டெல்லியில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அதை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இடையூறு பண்ண முடியும். அங்கே வந்து பவர் கட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்காமல் இருக்கிறது, இப்படி பல்வேறு அடக்குமுறைகளை போலீஸ் வந்து அங்கங்கே கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வந்து அது ஏதோ அந்த இயக்கத்துக்கான ஆதரவு, அந்த நபருக்கான ஆதரவாக மட்டும் பார்க்காம அவங்க அந்த கோரிக்கைகளை தான் அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க? இந்த கல்வி அமைச்சர் பதவி விலகணும், நீட் தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படணும், விமன் ரிசர்வேஷன், இதெல்லாம் தான் அவங்க வந்து கோரிக்கையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவு, வடக்கில் வந்து இளைஞர்களுடைய ஆதரவு என்பது பெருகி இருக்கிறது. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நீட் பயத்துக்கும் சரி, நீட் ஸ்கேமுக்கும் சரி, போராட்டங்கள் மட்டுமே தான் சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கான முடிவு என்னவா வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கல்விங்கிறது மாநில பட்டியலுக்கு மாற்றப்படணும். இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி பீரியடில் என்ன பண்ணாங்க சொன்னால், காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கல்வியை வந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்து ரொம்ப நமக்கு வசதியாக வந்து காங்கிரஸ் ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லி கல்வியை மத்திய பட்டியலே வச்சுக்கிட்டாதான் இன்றைக்கி எல்லாரும் கல்வி கிடைக்கிறதுனால தான் முன்னாடி வராங்க. பிஜேபியினுடைய அடிப்படை கொள்கை என்ன? சனாதன அதர்மம் தான், தர்மம்லாம் சொல்ல முடியாது, அதர்மம் தான். அப்போ வர்ண அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் கல்வி, மற்றவங்களுக்கு கல்வி கிடையாதுன்றது தான் அவங்களுடைய கோட்பாடு. அவர்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்பது தான் கோட்பாடு. அப்போ கல்வி கிடைக்கிறதுனால தானே நீ முன்னாடி வர, நீ பேசுகிற. அப்போ வந்து கல்வி என்பது அவங்க கிட்டேருந்து பறிக்கணுன்றது தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். அதுக்காக தான் அவங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2022 இப்போ வந்து விபிஎஸ்ஏன்னு ஒரு பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூஜிசி, என்சிடிஇ, அதே போல் வந்து ஏஐசிடி, இந்த பாடி எல்லாம் கலைச்சிட்டு விபிஎஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரே குடையின் கீழே வந்து கொண்டு வர போகிறாங்க. ஹெக்கி பில்லு அது வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ அது வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஜேபிசிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க, விவாதங்கள் போயிட்டுருக்கு. அந்த பில் மட்டும் பாஸ் ஆச்சுன்னு சொன்னால் இனிமேல் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்காது, அதே போல் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு காலேஜஸ்க்குலாம் எந்த கிராண்ட்ஸும் இருக்காது, லோன் தான் வழங்குவாங்க. அரசாங்கம் வந்து கல்வி கொடுப்பது அவங்களுடைய கடமை என்பதிலிருந்து விலக்கி கொண்டு இனிமேல் லோன் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ இது யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொன்னால் பொதுக்கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அதிகமான பாதிப்பை ஏற்படும். அப்போ பொதுக்கல்வி நிறுவனங்களை முழுக்க பப்ளிக் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு முழுக்க ப்ரைவேட் கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஏற்பாடை தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னு சொன்னால், நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் மாநிலத்தோட பிரச்சனை, நீங்கள் வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றி கொடுங்க. இது போன்ற சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம் வச்சு, ஃபில்ட்ரேஷன் மெத்தடை வச்சு இன்றைக்கி யார் படிக்கணுன்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒன்றிய அரசாங்கம் இருந்து எதேச்சதிகார போக்கில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது நிச்சயமாக மாநில பட்டியலுக்கு வரணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை.